பூஜை செய்யும்போது இந்த தவறு பண்ணாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும் உண்மை. ஒரு நிமிஷம் கவனமாக கேளுங்கள். நீங்கள் தினமும் கடவுளை நினைத்து பூஜை செய்கிறீர்கள், தீபம் ஏற்றுகிறீர்கள், அகர்பத்தி வைத்துக்கொண்டு மனதார பிரார்த்தனை செய்கிறீர்கள். ஆனாலும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏன் வரவில்லை என்று ஒருபோதும் யோசித்திருக்கிறீர்களா? சில நேரங்களில் நாம் கடவுளை குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம். நான் இவ்வளவு நாட்களாக பிரார்த்தனை செய்கிறேன், ஆனாலும் ஏன் எனக்கு பலன் கிடைக்கவில்லை என்று கேள்வி எழுகிறது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? பிரச்சனை கடவுளில் இல்லை, நம்மால் தெரியாம செய்யப்படும் சில சிறிய தவறுகளில்தான் இருக்கிறது. அந்த தவறுகள் மிகவும் சாதாரணமாக தோன்றலாம், ஆனால் அதன் விளைவுகள் மிக பெரியது. உங்கள் வாழ்க்கையில் பணம் தடைப்படுவது, மன அமைதி இல்லாமல் இருப்பது, வேலைவாய்ப்பு தாமதமாகுவது, இவை எல்லாமே இந்த ஒரு காரணத்தால் தான் நடக்கலாம். இந்த வீடியோவை முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏனெனில் இந்த தகவல் உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்கள் குடும்பத்துக்கும் மிகவும் முக்கியமானது. நம்மில் பலர் பூஜை செய்வதை ஒரு ருட்டீன் மாதிரி எடுத்துக்கொள்கிறோம். காலை எழுந்ததும் தீபம் ஏற்றி 2 நிமிடம் கண்களை மூடி ஒரு ஸ்லோகம் சொல்லி முடித்து விடுகிறோம். இது ஒரு நல்ல பழக்கம்தான். ஆனால் அந்த பூஜை உண்மையிலேயே பலன் தர வேண்டுமென்றால் அதில் உள்ள சிறிய விஷயங்களையும் கவனிக்க வேண்டும். ஒரு மனிதன் தினமும் கடவுளை நினைத்து பூஜை செய்தார். அவர் மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தார். ஒரு நாள் என் வாழ்க்கை மாறும் என்று நம்பினார். ஆனால் மாதங்கள் கடந்து போனது, வருடங்கள் கூட போயிற்று. எந்த மாற்றமும் இல்லை. அவர் மனதில் சந்தேகம் ஆரம்பித்தது. கடவுள் உண்மையா என்ற கேள்வி வந்தது. ஒரு நாள் அவர் ஒரு பெரிய சாமியாரை சந்தித்தார். அவரிடம் கேட்டார், நான் தினமும் பூஜை செய்கிறேன், ஆனாலும் ஏன் எனக்கு பலன் கிடைக்கவில்லை என்று. அந்த சாமியார் சிரித்தார். அவர் கேட்டார், நீ பூஜை செய்யும் போது உன் மனம் முழுவதும் கடவுளில் இருக்கிறதா, இல்லையெனில் வேறு யோசனைகளில் சுற்றி கொண்டிருக்கிறதா? அந்த மனிதன் சற்று அமைதியாக இருந்தார். ஏனெனில் உண்மை அவருக்கே தெரியும். பூஜை செய்யும் போது கூட அவர் மனதில் வேலை, பணம், பிரச்சனைகள் எல்லாம் சுற்றி கொண்டே இருக்கும். இதுதான் முதல் பெரிய தவறு. பூஜை என்பது வெறும் செயல் மட்டுமல்ல, அது மனதின் முழு கவனம். நீங்கள் கடவுளை நினைக்கும் அந்த நேரத்தில் உங்கள் மனம் வேறு எங்காவது போயிருந்தால் அது பூஜை அல்ல, அது ஒரு ரூட்டீன் மட்டுமே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நம்மில் பலர் அவசரத்தில் பூஜை செய்கிறோம். வேலைக்கு லேட் ஆகுது, சீக்கிரம் முடிச்சிடலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் கடவுளுக்கு நேரம் கொடுக்காமல் நாம் பலன் எதிர்பார்ப்பது சரியா? நீங்கள் யாரிடமாவது உதவி கேட்டால் அவர்களுடன் பேச நேரம் செலவிடுவீர்கள், அவர்களை மதிப்பீர்கள். ஆனால் கடவுளிடம் மட்டும் அவசரமாக பேசிவிட்டு பலன் எதிர்பார்ப்பது நியாயமா? அதேபோல் பூஜை செய்யும் இடம் மிகவும் முக்கியம். சிலர் வீட்டில் எந்த இடம் கிடைத்தாலும் அங்கேயே பூஜை செய்கிறார்கள், சுத்தம் இல்லாமல், அமைதி இல்லாமல். ஆனால் அந்த இடம் ஒரு சக்தி மையமாக இருக்க வேண்டும். அது சுத்தமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும். மற்றொரு விஷயம், நாம் பூஜை செய்யும் போது நம்பிக்கை இருக்கிறதா, அல்லது இது வேலை செய்யுமா என்ற சந்தேகம் இருக்கிறதா? நம்பிக்கை இல்லாமல் செய்யப்படும் பூஜை விதை இல்லாமல் மண்ணுழுவது மாதிரி எதுவும் வளராது. ஒரு சிறிய உதாரணம், நீங்கள் ஒரு விதையை மண்ணில் வைக்கிறீர்கள், தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றுகிறீர்கள். ஆனால் மனதில் இது முளைக்கும் என்று தெரியவில்லை என்று நினைத்தால் அந்த நெகட்டிவ் எண்ணமே அதன் வளர்ச்சியை பாதிக்கும். அதேபோல்தான் பூஜையும். அதனால்தான் பூஜை என்பது வெறும் தீபம் ஏற்றுவதல்ல, அது ஒரு தொடர்பு, ஒரு உணர்வு, ஒரு இணைப்பு. நீங்கள் கடவுளுடன் பேசும் அந்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நேரமாக இருக்க வேண்டும். ஆனால் நம்மில் பலர் அதை உணராமல் விட்டுவிடுகிறோம். காலை எழுந்தவுடன் நாம் என்ன செய்கிறோம்? மொபைலை எடுத்து பார்க்கிறோம். மெசேஜ், ஸ்டேட்டஸ், நோட்டிஃபிகேஷன். அதற்கு பிறகுதான் கடவுளை நினைக்கிறோம். இது ஒரு சிறிய விஷயம் போல தோன்றலாம், ஆனால் உண்மையில் இது மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். ஏனென்றால் உங்கள் நாளின் முதல் எண்ணம் எது? அதுதான் உங்கள் நாளின் திசையை நிர்ணயிக்கும். நீங்கள் காலை எழுந்தவுடன் கடவுளை நினைத்தால் அந்த நாள் அமைதியாக இருக்கும். ஆனால் மொபைல், பிரச்சனை, வேலை இவைகளை நினைத்தால் உங்கள் மனம் அதே எனர்ஜியை எடுத்துக்கொள்கிறது. இதுவும் ஒரு தவறு. மற்றொரு விஷயம், நம்மில் சிலர் பூஜை செய்யும்போது கூட மனதில் கோபம் வைத்துக் கொண்டு இருப்போம். யாராவது சொன்ன வார்த்தை, யாராவது செய்த தவறு, அது மனதில் சுற்றி கொண்டே இருக்கும். அந்த நிலையில் நாம் ஓம் நம சிவாய என்று சொன்னாலும் அந்த மந்திரத்தின் சக்தி முழுமையாக வேலை செய்யாது. ஏனென்றால் உங்கள் உள்ளம் அமைதியாக இல்லை. ஒரு கிளாஸில் ஆல்ரெடி அழுக்கான தண்ணீர் இருந்தால் அதில் சுத்தமான தண்ணீர் ஊற்றினால் என்ன ஆகும்? அது மிக்ஸ் ஆகிவிடும்,
முழுக்க சுத்தமாக மாறாது. அதேபோல்தான் உங்கள் மனம் கோபம், பொறாமை, பயம் ஆகியவற்றால் நிரம்பியிருந்தால் அதில் பிரார்த்தனை செய்தாலும் அதன் பலன் குறைந்துவிடும். அதனால்தான் பூஜை செய்வதற்கு முன் உங்கள் மனதை சுத்தமாக்க வேண்டும். நீங்கள் யாரை குறை சொல்லியிருந்தாலும் உள்ளுக்குள் மன்னித்து விடுங்கள். அது கடவுளுக்காக அல்ல, உங்கள் மன அமைதிக்காக. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மில் சிலர் பூஜையை ஒரு பார்கெயின் மாதிரி பார்க்கிறோம். கடவுளே, நான் இதை செய்கிறேன், நீ எனக்கு இதை கொடு. நான் 108 முறை மந்திரம் சொல்றேன், நீ எனக்கு இந்த வேலை கிடைக்கச் செய். இது ஒரு டீல் மாதிரி ஆகிவிடுகிறது. ஆனால் உண்மையான பக்தி அப்படி இல்லை. அது எதிர்பார்ப்பில்லாத நம்பிக்கை. நீங்கள் ஒரு குழந்தையை பார்த்திருக்கிறீர்களா? அது தன் தாயை நம்புகிறது, எந்த கண்டிஷனும் இல்லாமல். அதே மாதிரிதான் கடவுளிடம் இருக்கும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும். நாம் அதிகமாக எதிர்பார்க்கிறோம், அதனால்தான் நமக்கு டிசப்பாயின்மெண்ட் அதிகமாக வருகிறது. மற்றொரு விஷயம், பூஜை செய்யும்போது நம்முடைய உடல் லாங்குவேஜ் கூட முக்கியம். சிலர் உட்கார்ந்தபடி சாய்ந்து கொண்டு கவனம் இல்லாமல் பூஜை செய்கிறார்கள். ஆனால் அது ஒரு சேக்ரெட் மூமெண்ட். நீங்கள் நேராக உட்கார்ந்து முழு கவனத்துடன் அந்த நிமிடத்தை மதிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. நம்மில் பலர் நினைப்பது என்னவென்றால், நான் தினமும் பூஜை செய்கிறேன், அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லை. பிரச்சனைகள் எல்லோருக்கும் வரும். ஆனால் பூஜை செய்பவர்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அவர்கள் அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணும் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அதுதான் உண்மையான பலன். கடவுள் உங்கள் வாழ்க்கையில் மேஜிக் மாதிரி எல்லாவற்றையும் உடனே சரி செய்து விட மாட்டார். ஆனால் உங்களுக்கு சரியான வழி காட்டுவார், உங்களுக்கு தைரியம் தருவார், உங்களுக்கு கிளாரிட்டி தருவார். அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றொரு முக்கியமான தவறு, கன்சிஸ்டன்சி இல்லாமல் பூஜை செய்வது. ஒரு நாள் மிகவும் டிவோஷனா செய்கிறோம், அடுத்த நாள் ஸ்கிப் பண்ணுகிறோம், 3வது நாள் மறந்து விடுகிறோம். இது ஜிம் போவது மாதிரிதான். ஒரு நாள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டால் பாடி பில்ட் ஆகாது. அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். அதேபோல்தான் பூஜையும். நீங்கள் தினமும் சில நிமிடங்கள் இருந்தாலும் அதை கன்சிஸ்டண்டா செய்தால் அதன் எஃபெக்ட் மிகவும் பவர்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம், நம்மில் சிலர் மற்றவர்களை பார்த்து பூஜை செய்கிறோம். அவன் இப்படி செய்கிறான், நானும் அப்படியே செய்யணும். அவர்கள் இந்த மந்திரம் சொல்றாங்க, நானும் அதையே ஃபாலோ பண்ணணும். ஆனால் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் வேறு, அவர்களின் பாதையும் வேறு. நீங்கள் உங்கள் மனதிற்கு நெருக்கமான வழியில் பூஜை செய்ய வேண்டும். அது சிம்பிளா இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அது உண்மையானதாக இருக்க வேண்டும். மற்றொரு சட்டில் மிஸ்டேக், பூஜையை ஒரு ஃபியரா செய்வது. இதை செய்யவில்லை என்றால் ஏதாவது கெடுதல் நடக்கும் என்று பயந்து செய்வது. அது டிவோஷன் அல்ல, அது பிரஷர். கடவுள் பயமுறுத்த வரவில்லை, அவர் வழிகாட்ட வருகிறார். நீங்கள் அன்புடன் பூஜை செய்தால் அதன் எனர்ஜி முற்றிலும் வேறு இருக்கும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் கவனித்திருக்கலாம், சிலருக்கு பெரிய ரிச்சுவல்ஸ், பெரிய பூஜைகள் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கை அமைதியாக இருக்கும். ஏன் தெரியுமா? அவர்கள் மனதில் கிளாரிட்டி இருக்கும், நம்பிக்கை இருக்கும். அவர்கள் பூஜையை உண்மையாக செய்கிறார்கள், அதுவே முக்கியம். இப்போது ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பூஜை என்பது கடவுளுக்காக அல்ல, அது உங்களுக்காக. உங்கள் மனதை அமைதியாக்க, உங்கள் எண்ணங்களை சுத்தமாக்க, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு திசை கொடுக்க. அதற்காகத்தான் பூஜை. நீங்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டால் உங்கள் பார்வை முழுவதும் மாறிவிடும். நீங்கள் இனிமேல் பூஜை செய்வது ஒரு ஹேபிட்டாக இல்லாமல் ஒரு பவர்ஃபுல் பிராக்டிஸாக மாறும். மெதுவாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சேஞ்சஸை கவனிக்க ஆரம்பிப்பீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கிளாரிட்டி வரும், டிசிஷன் எடுக்க ஈஸியாகும், ஸ்ட்ரெஸ் குறையும். அதுவே உண்மையான மாற்றம். அதனால் இனிமேல் பூஜை செய்யும்போது அவசரமாக செய்யாதீர்கள், கவனமாக செய்யுங்கள், உணர்வுடன் செய்யுங்கள். அப்போதுதான் நீங்கள் எதிர்பார்க்கும் பலன்கள் மெதுவாக உங்கள் வாழ்க்கையில் தோன்றும். நீங்கள் இந்த தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் அது உங்கள் வாழ்க்கையில் தெரியாம ஒரு தடையாக மாறிவிடும். நீங்கள் முயற்சி செய்தாலும் வெற்றி தாமதமாகும். நீங்கள் பிரார்த்தனை செய்தாலும் பலன் தள்ளிப்போகும். அதனால்தான் இந்த விஷயத்தை நீங்கள் இன்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால், இந்த தவறுகளை சரி செய்தால் உங்கள் பூஜை உண்மையான சக்தியை பெறும். நீங்கள் உண்மையிலேயே மாற்றத்தை காண ஆரம்பிப்பீர்கள். ஒரு நாள் அல்ல, ஆனால் மெதுவாக உங்கள் வாழ்க்கை திசை மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி. இதே மாதிரி
உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இன்னும் பல ரகசியங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.